ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் சாஸ்னாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து கங்கா எஸ்ய பாதோத்பவ என்ற தலைப்பில் பார்க்கலாம். ஸ்ரீ தாஷ்கனு அப்பகுதி மக்களால் கங்கை என அழைக்கப்படும் கோதாவரி நதியில் ஸ்நானம் செய்ய விரும்பியவராய் ஸ்ரீ சாயி பாபாவிடம் கூறுகிறார். பாபா, இன்று மகா சிவராத்திரி. நான் சிங்குபா, அதாவது ஷீரடியிலிருந்து 3 மைல்கள் சென்று கங்கா ஸ்நானம் செய்ய விரும்புகிறேன். ஸ்ரீ சாயி பாபா, நீ ஏன் அங்கே போக வேண்டும்? தாஷ்கனு உடனே மனம் தளர்ந்தார். ஸ்ரீ சாயி பாபா, என் பாதங்களில் கங்கை இங்கேயே இருக்கிறது, நீ அங்கே போக வேண்டியதில்லை. மறுபடியும் தாஷ்கனு உற்சாகம் இழந்தவரானார். ஸ்ரீ சாயி பாபாவே பகவான் விஷ்ணு என்று அவர் எழுதியிருந்த போதிலும் அந்த கருத்தில் அவருடைய நம்பிக்கை மிக மிக குறைவானது. ஸ்ரீ சாயி பாபா, இங்கே வா, என் பாதங்களின் கீழ் உன் உள்ளங்கையை விரித்து பிடி. தாஷ்கனு அவ்வாறே செய்தார். ஆச்சரியம்! ஸ்ரீ சாயி பாபாவின் பாதங்களிலிருந்து மெல்லிய இழை போல் நீர் தாஷ்கனுவின் உள்ளங்கையில் விழுந்தது. அவர் கை நிறைய நீர். இதோ கங்கை. தாஷ்கனு அந்நீரை தமது தலையில் புரோக்ஷணம் செய்து கொண்டார், அதாவது தெளித்து கொண்டார். சக்திகளையும் வழங்கக்கூடிய சக்தி. நானா சாந்தோர்கர் ஓராண்டு காலமாக பலவித மக்களுக்கு எல்லா விதமான நோய்களுக்கும் தக்க மருந்துகள் அளித்து வந்தார். ஸ்ரீ சாயிபாபா அவரிடம் கூறினார், ஒரே மருந்தை எல்லா நோய்களுக்கும் கொடு. அதன் பிறகு தேள்கடி, பாம்பு கடி, வேறு உபாதைகள் எல்லாவற்றிற்கும் சுத்திகரிக்கப்பட்ட படிகாரத்தை அளித்து குணம் பெறச் செய்து வந்தார். ஓம் சாய்ராம்.